என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு வாரம் 10 நாள் வச்சு சாப்பிடக்கூடிய கெட்டு போகாத கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி உள்ள மிளகு குழம்பு நல்ல ஒரு ஜலதோஷமான நேரம், ஜுரம் வருது, அந்த மாதிரி நேரத்துக்கும் மற்ற தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிடும் இல்லையா மிளகு குழம்பு, அருமையான மிளகு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: முழு தனியா, கடலைப்பருப்பு, புழுங்கரிசி, மிளகு, பூண்டு, சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெந்தயம், ஜீரகம், கடுகு, உளுந்து, புளி ஊற போட்டு வச்சுருக்கோம், எலுமிச்சம்பழ சைஸு, மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, தூள் உப்பும் வச்சுருக்கேன், கல் உப்பு வச்சுருக்கேன். இது குழம்பு மிளகாய் தூள், நம்ம குழம்பு வைக்கிறோம்ல, எல்லா குழம்புக்கு வைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது பாய் வீட்டு மசாலா தயாரிப்பில் வரக்கூடிய சீரியலில் குழம்பு மசாலாயும் உண்டு. நம்ம வீட்டு தயாரிப்பு ஹோம்மேடு மசாலா, அருமையான மசாலா. இதில் பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சாம்பார் மசாலா, மீன் மசாலா, மீன் வறுவல் மசாலா எல்லாமே இருக்குது. வத்தல் குழம்பு மசாலா, எல்லா குழம்பும் மசாலாவும் இருக்குது. மந்தி மசாலா இருக்குது. இது எல்லா வகையான மசாலாவும் இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியும், அந்த லிஸ்ட்டில் பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும், அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் யாராவது ஆர்டர் கொடுக்கணுமோ ஆர்டர் கொடுக்கலாம். எல்லா ஊருக்கும் போஸ்டலில் டெலிவரி கொடுக்குறோம். வெளிநாடு, உள்நாடு எல்லா நாட்டுக்கும் போஸ்டலில் டெலிவரி வரும். அதை நீங்கள் வாங்கி அனுபவிக்கலாம். தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். கடாய் காஞ்சிடுச்சு. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லி போடுறேன். நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூன் மல்லி போடுறேன். அதே மாதிரி அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி போடுறேன். இது மிளகு குழம்புங்கிறதுனால இதை பாருங்கள், மிளகு இந்த டேபிள் ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மிளகு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். நம்ம புளி ஊற்றும் போது இந்த மிளகுடைய இந்த காரத்தன்மை தெரியாது, புளி டம்மி பண்ணிடும். புளி கொஞ்சம் ஊற்றுறதுனால அந்த காரத்தை தூக்கி கொடுக்காது, காரம் அவ்வளோவா தெரியாது. ஒரு 8 பல் பூண்டு போடுறேன். பூண்டும் அதிலே சேர்ந்து வதங்கி வரட்டும். ஒரு 4-5 காஞ்ச மிளகா போடுறேன், சும்மா அரைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள்லேயும் உரப்பு இருக்குது, காரம் போட்டிருக்கோம், அது போட்டுக்கிறேன். ஒரு கொஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வறுக்கும் போதே வாசனை நல்லாயிருக்கும். அரைக்கிற பேஸ்ட்டில் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக போட்டுக்கிறேன். தீயை மிதமான தீ, மிதமான தீயில் வச்சுருக்கேன். வறுக்கும்போது எப்போவுமே மிதமான தீயில் வச்சு வருங்க. கருகிட்டா டோட்டல் நம்ம செய்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருது. இப்போ ஆறுறதுக்காக ஒரு தட்டில் போட்டு வச்சுருவோம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இந்த குழம்புக்கு 100க்கு 100% நல்லெண்ணெய் மட்டும்தான் உபயோகம் பண்ணணும். இது மிளகு குழம்பு ஒரு 10-15 நாள் வச்சு சாப்பிட்றதுக்காக, கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வெளியூர்களுக்கு கொடுத்து விடும்போது இன்னும் பக்குவமாக அதுக்கு தகுந்த மாதிரி 1 மாதம் கூட கெட்டு போகாதால கூட நான் பக்குவப்படுத்தி செஞ்சு தர சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் செய்ய போகிறோம். அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய், அதாவது 150 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு சின்ன டீஸ்பூனு கடுகு உளுந்து போடுறேன், பொரியட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வருது. பாருங்கள், கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன், கழுவி சுத்தம் பண்ண கருவேப்பிலை போடுறேன்.
ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போடுறேன். ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுல ஒரு 3 மிளகா போட்டிருக்கோம். 2வது மிளகு வேறு காரம், அதனால் ஒரு 3 மிளகா கிள்ளி போடுறேன். ஒரு 10-20 பல் பூண்டு அதை அப்படியே போடுறேன், முழுசாகவே போட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த குழம்பு ஒரு 10-15 நாள் வச்சு சாப்பிட்றதுக்காக செய்கிறோம். இந்த மிளகு குழம்பு, அதுக்காக அந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. அடுத்து அதே மாதிரி முழு வெங்காயத்தை, அது ஒரு 150 கிராம் வெங்காயம், முழு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இப்போதைக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கிறேன். ஈரச்சத்து போகிற வரைக்கும், பூண்டில் ஈரச்சத்து போயிடுச்சு. அதே மாதிரி வெங்காயத்தில் ஈரச்சத்து நல்லா போகிற வரைக்கும் வதக்கிடும். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வருது, இன்னும் கூட வரணும், இன்னும் ஒரு 5 நிமிஷம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பெருங்காயம் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பாருங்கள், வெங்காயத்துடைய எல்லா ஈரச்சத்தும் நல்லா போயிடுச்சு. இந்த பபுளாக வந்த நுரை அடங்கிருச்சு. இப்போ இந்த பாருங்கள், தேவைப்படுறவங்க இந்த குழம்பு மசாலா நான் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன், ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன். இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷம் அந்த தீயில் இந்த மசாலா அப்படியே வதங்கினா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ இந்த மல்லி, ஜீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு அரைச்ச பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை ஊற்றிடும். கடலைப்பருப்பு, அரிசி எல்லாம் போட்டு அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். ஊற்றி இதையும் கழுவிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். இந்த மசாலா அரைச்ச தண்ணியை இதில் ஊற்றிடுறேன். இப்போ மசாலா மேலே எண்ணெய் திரண்டு வந்துருச்சு, மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா பபுளாக கொதிக்குது. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்குள்ளே புளி, கெட்டியாக கரைச்ச புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ உப்பு செக் பண்ணி தேவையான உப்பு, பாருங்கள் கல் உப்பு தான் போடுறேன். முதல்ல வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் தூள் உப்பு போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ புளி ஊற்றிட்டேன்ல, இப்போ கரெக்டாக அந்த டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ கல்யாணத்தில் சாப்பிடுவோம்ல மிளகு குழம்புண்டு, அந்த மிளகு குழம்பு சங்கீதா பவான், சரவண பவான், அந்த மாதிரி பெரிய பெரிய உடுப்பி ஹோமில் வத்தல், மிளகு வத்தல் குழம்புன்னு கொடுப்பாங்க. நல்லா அருமையாக இருக்கும். ஒரு 10-15 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. நம்ம எண்ணெயில் பூண்டு வெங்காயத்தெலாம் நல்லா சுருளாக வதக்கி, நல்ல எண்ணெய் பிரிய நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கிறதால புளி ஊற்றிருக்கோம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் டோர் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாளைக்கு அது அப்படியே இருக்கும், ஒன்றுமே கெட்டு போகாது. அருமையாக இருக்கும் ருசி. தயிர் சாதம், மோர் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை கூட அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.